அஸ்ஸலாமுஅலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் டு ஏஎஃப் சமையல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு. அதாவது ஃபாரினில் சாசேஜுன்னு சொல்லக்கூடிய சிக்கன் ஃப்ராங்க்ஸ் வச்சு எப்படி நம்ம கிரேவி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி 150 கிராம், வெங்காயம் 200 கிராம், சோம்பு அரை டீஸ்பூன், பச்சை மிளகாய் 7, சிக்கன் ஃப்ராங்க்ஸ் 700 கிராம், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், பெப்பர் அரை டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 4 டீஸ்பூன், ஆயில் 100 ml, சால்ட்டு தேவையான அளவு. இப்போ நம்ம அடுப்பில் சட்டி வச்சுட்டு சட்டி நல்லா காஞ்சதும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் சோம்பு போட்டுக்கிறோம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம நைஸாக சாப் பண்ணி வச்சுக்கிறோம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் ஆட் பண்ணுறோம். ஆயிலே நீங்கள் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதோட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் நம்ம இப்போ இந்த சிக்கன் ஃப்ராங்க்ஸ் கட் பண்ணி வச்சுக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். பண்ணி விட்டு நல்லா எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கிரேவிக்கு தேவையான பாருங்கள் மசாலா இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா கொதித்து வெந்து வந்துருச்சுன்னா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். வீட்டில் ஈஸியாக நீங்களே ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஆட் ஆகிட்டே வரும். தேங்க்யூ.